friends, welcome to my channel Amy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி, சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி தான் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து புளி சாதத்துக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் வந்து கடலை வந்து போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதிலே நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா இடிச்சு வச்சிருக்க ஒரு 3-4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளி சாதம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிம்பிள் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் போட்ட உடனே நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புளி ஆட் பண்ணும்போது உப்பையும் போட்டு கலந்து கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி வந்து 5 மினிட்ஸ் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ இதில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடலை ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இது அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.